நம்ம கதைக்குள்ள போலாம். அக்பரோட குதிரை போகல. ஸோ அக்பர் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி உள்ள போறாங்க. லாபுனி அவங்க மறைஞ்சு அக்பரை பார்த்தாங்க. அக்பர் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அந்த டைம் அந்த பொண்ணு காப்பாத்துங்கன்னு கத்துனா. தென் அக்பர் போய் பார்த்தாங்க. அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, யாரோ என்னை துரத்திட்டு வராங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த பொண்ணு. சரி, ஹெல்ப் பண்றேன். இந்த காட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? லபோனி, இல்ல அம்மா என்னை காட்டுல மருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்த காடு ரொம்ப பயங்கரமானதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. பார்த்துக்கோங்க, அந்த பெரியவர் என்ன சொன்னாரு? ஹெல்ப் கேட்டா அல்லாவோட பேரை சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. என்ன பண்றது இப்போ? சரி, கதைக்குள்ள போலாம். இந்த பக்கம் ஜோதா பேகம் அக்பரோட போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணாங்க. நீங்க எப்ப வருவீங்க? என்னால இதையே பார்த்துட்டு இருக்க முடியல, நீங்க சீக்கிரம் வரணும். லபோனி மனசுல அக்பரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பர், சரி உன் வீடு எங்க இருக்கு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் மோதிபாய் ஜோதா பேகம் கிட்ட, நல்ல வேலை இங்க வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்க சில்பேகம் நமாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோதா பேகம் அண்ட் மோதிபாய் பேசுவாங்க. ஜோதா பேகம் அவங்கள்ட்ட எத்தனை வாட்டி நமாஸ் பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அதுக்கு அவங்க, நான் டெய்லி 5 டைம் பண்ணுவேன். இப்போ நம்ம போயில ஜெயிக்கணும், அதனாலையும் எப்பப்போலாம் ஃப்ரீயாக வைக்கணும் அப்போல்லாம் நமாஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு வந்ததுக்கப்புறம் ஷஹின்ஷா, சரி நான் அவங்கள வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லபோனி, இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அக்பர் போயிட்டு இருக்கும்போது லபோனி அவங்க கண்ணை காமிச்சு அவங்களுக்கு முள்ள குத்த வச்சுட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் மந்திரம் தெரியும்ல. உடனே அந்த பொண்ணு போய் நான் முல்லை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எடுக்கும்போது அவங்க ரத்தத்தை ஒரு இலையில சிந்த வைப்பாங்க. தென் லபோனி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா புது மந்திரம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை ட்ரை பண்ணுவாங்க, வெற்றிகரமா முடிச்சிருவாங்க. லாபுனி அவங்க அம்மா கிட்ட, நான் ஒரு ரத்தம் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன நியாயம்? ஷஹின்ஷாவை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க பையன் வயசு தானே இருக்கும் லபோனிக்கு, என்னத்து சொல்றது? அப்போ பார்த்துக்கோங்க ஷஹின்ஷா எவ்வளோ எங்க இருந்திருப்பாங்கன்னு. இப்போ கூட இவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். உடனே அவங்க அம்மா யாருன்னு கேட்பாங்க. ஷஹின்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர்னு அவங்க நேமை சொல்லுவாங்க. ஷஹின்ஷாவோ பிச்சைக்காரனும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அவன் உனக்கு தான் சொல்லுவாங்க. அடுத்து அவங்க ரத்தத்தை வச்சு மண்ணில் ஏதோ பண்ணுவாங்க. நான் நிறைய மந்திரம் கற்று வச்சிருக்கேன், அதை உனக்கும் சொல்லித்தரேன்னு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, 5 and 6 எபிசோட் முடிவடைந்து விட்டது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.